தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் டிசம்பர் 6, 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் பாஜக இந்திய அளவில் பேசப்படுகிற கட்சியாக மாறுகிறது. இந்தியா முழுமைக்கும் பாஜக தான் இந்து மக்களுடைய கட்சி. இப்படி ஒரு செய்தியை பார்ப்பனர்களுடைய ஊடகங்கள், இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் அத்தனையும் பார்ப்பன ஊடகங்கள், பார்ப்பனர்களுக்காக மட்டுமே சொம்பு தூக்குகிற ஊடகங்கள், மற்றவை அவர்களுக்கு மறைமுக ஆதரவு ஊடகங்கள். மக்களுக்கான ஊடகங்கள் பெரும் முதலாளிகள் தான் ஊடகத்தை நடத்துகிறார்கள். இந்த பெரும் முதலாளிகள் பாஜகவை பகைத்து கொண்டு எந்த தொழிலையும் செய்துவிட முடியாது. அதாவது உதாரணத்திற்கு நியூஸ் 18 தமிழ்நாடு, இது அம்பானியுடைய தொலைக்காட்சி. பச்சைமுத்தூர் தொலைக்காட்சி, வைகுண்டராஜன் தொலைக்காட்சி, சன் டிவி தொலைக்காட்சி, இவர்களெல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள். பார்ப்பனர்களை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து, சங்கிகளை எதிர்த்து எதை சொன்னாலும் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும். காரணம், அதிகார மையத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் உங்களுடைய தொலை தொடர்பையே துண்டித்து விடுவார்கள். அப்போ மக்களுக்கு ஆதரவா, பார்ப்பனர்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் பதிவு செய்துவிட முடியாது. இதுதான் இன்றைய இந்தியா. பாபர் மசூதி என்பது பாபர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில் பாபருடைய தளபதி, படை தளபதி மீர் பார்கி 1928 கட்டப்பட்டது. அப்பொழுது ராமர் எங்கு இருந்தார்? ராமருக்கும் பாபருக்கும் என்ன தொடர்பு? ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பாபர் மசூதி ராமர் இருந்தார் என்ற ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலம் பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாக்குகளை முஸ்லீம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பெற வேண்டும் ஒரே நோக்கத்தை தவிர இந்த ராமர் கோயில், பாபர் மசூதியில் எந்த விதமான ஒரு அரசியல் கலந்திருக்கிறது என்று பார்த்தால், பாஜக பாபர் மசூதி கட்ட வேண்டும், வீட்டுக்கு பாபர் மசூதி கட்டுவதற்கு ராமர் கோயில் கட்ட வேண்டும், ராமர் கோயில் கட்டுவதற்கு பாபர் மசூதி இடிக்கப்பட வேண்டும், அதே இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும். இதுதான் ஆர்எஸ்எஸ் சங்கிகளினுடைய திட்டம். இந்த திட்டத்திற்காக முரளி மனோகர் ஜோஷி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரையை நடத்தினார். அந்த ரத யாத்திரை பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களை ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும், பாபர் மசூதி இடிக்கப்பட வேண்டும் என்ற விஷ விதைகளை தூவிக்கொண்டே வந்தார். இதுதான் முரளி மனோகர் ஜோஷி. அடுத்து குஜராத்திலிருந்து கன்னியாகுமரி வரை அத்வானி விஷ விதைகளை தூவிக்கொண்டே வந்தார். இதுதான் பாஜக வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தது. இப்போ அதே போன்று தமிழ்நாட்டில் முருகரை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஏறக்குறைய 1300 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னனை தோற்கடித்து மதுரையை பிடித்து கொண்டார் சிக்கந்தர் பாதுஷா. இந்த சிக்கந்தர் பாதுஷா பாண்டிய மன்னனால் விரட்டப்பட்ட பொழுது ஓடி ஒளிந்த இடம்தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் மலை மீது ஒளிந்து கொண்டார். அவர் பாண்டிய மன்னன் துரத்தி போய் இப்பொழுது தர்கா இருக்கிற இடத்துல சிக்கந்தர் பகதூர் ஷா கொல்லப்பட்டார். அதன் ஞாபகார்த்தமாக திருவண்ணாமலை மீது முஸ்லீம்
சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தர்கா கட்டி வழிபடுகிறார்கள். இங்கே எங்கே முருகன் வந்தார்? முருகனு தீபம் எங்கே வந்தது? அதன் பிறகுதான் இந்த திருப்பரங்குன்றத்தில் முருகருடைய கோயில் வடிவமைக்கப்பட்டது. பழனி மலை மீது இருப்பார் முருகர், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். ஆனா திருப்பரங்குன்றத்துல முருகர் கீழே இருக்கிறார், மேல போகல. மேல யார் இருக்கிறா? சிக்கந்தர் பகதூர் ஷா. இப்போ இந்த அரசியல் சிக்கந்தர் பகதூர் ஷாவிடம் சென்று அந்த தர்காவை தரைமட்டமாக்க வேண்டும். இதுதான் இப்போ தமிழ்நாட்டு சங்கிகளுடைய அரசியல். 1984 வழக்கு போடப்பட்டு 2014 வழக்கு போடப்பட்டு இப்போ அதே போன்றுதான் அயோத்தியில் வழக்கு. அயோத்தியில வழக்கு 1853 கலவரம் வழக்கு. அதே போல பல 1934, 50, 61 இப்படி பல ஆண்டு காலம் அந்த வழக்கு நடைபெற்று கடைசியாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு அந்த பாபர் மசூதி இடத்தில்தான் ராமர் கோயில் கட்டுவோம் என்று சட்ட போராட்டத்தையும் பல உயிர்களை காவு வாங்கியது. பல உயிர்கள் விலை கொடுக்கப்பட்டது. இப்படி விலை கொடுக்கப்பட்ட பல உயிர்களுடைய சமாதி மீதுதான் ராமர் கோயில் கட்டப்பட்டது. பாபர் மசூதி இடித்த இடத்தில் ராமர் கோயில் கட்டவில்லை. அப்புறம் எதற்காக பாபர் மசூதி இடித்தீர்கள்? சங்கி கூட்டம், மலிவான அரசியல். இந்த மக்களுக்கு முழுமையாக 100% இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி பேருக்கு கல்வி கொடுக்கப்படக்கூடாது என்பதுதான் பார்ப்பனர்களுடைய RSS பாஜகவுடைய திட்டம். கோவில் கூடாது என்பதல்ல, இவர்களுக்கு பல 1000 கோடி ரூபாய் செலவில் ராமர் கோயில் கட்டுவது, நீங்க ஒரு ரத யாத்திரை நடத்துவது, பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த மதவாதிகளை பார்த்து கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு 100% கல்வியை மட்டும் கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன். கொடுக்க மாட்டார்கள். இவன் கல்வி படித்து விடக்கூடாது, சனாதனவாதிகளாக இருக்க வேண்டும், சாதியவாதிகளாக அடிமைகளாக இருக்க வேண்டும். இவனுக்கு எல்லாம் ராமர் பார்த்து கொள்ளுவார், ராமர் பார்த்து கொள்ளுவார். கல்வி மறுக்கப்படுகிறது. அடிப்படை கல்வி இவர்களுக்கு கொடுத்தால் இவன் சனாதனத்தை மீறி விடுவான், சாதியை உடைத்து விடுவான். இதனால் இன்று வரை ராமர் கோயில் கட்டுவதற்கு பாடுபடுகிற இந்த பார்ப்பன RSS, BJP, சங் பரிவார் அமைப்புகள், நீங்கள் போராடுகிற இந்துக்களுக்கு கல்வியை கொடுங்கள் ஐயா. கல்வி கொடுக்கவே மாட்டான், கடைசி வரைக்கும் கல்வி கொடுக்க மாட்டான். திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பகதூர் ஷா தர்காவை உடைத்து விட வேண்டும், இடித்து விட வேண்டும். இதை தாண்டி அங்க அரசியலே இல்லை. 50 மீட்டரா 500 மீட்டரா அங்க தீப ஆராதனை ஏற்றியே தீருவோம். நாடாளுமன்றத்தில் சொல்லப்பட்ட ஜி சாமிநாதன் என்ற ஒரு RSS மனு தர்மவாதி இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உத்தரவை இடுகிறார். இதை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய இயக்கங்களே இல்லை. தமிழ் தேசிய இயக்கங்களை பூரா பார்ப்பனர்களே எடுத்துக்கொண்டார்கள். சீமானை பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டார்கள், விஜயை பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார்கள். தமிழ் ஜலம் என்ற தொலைக்காட்சி, அதை ஒட்டி நிற்கிற பல சங்கி கூட்டம் பல தமிழர்களை அடிவடிகளாக மாற்றி விட்டார்கள். பார்ப்பன விந்துக்கு பிறந்தவர்கள் தான் தமிழனை எதிர்க்கக்கூடிய தமிழர்களாக RSS மனு தர்மவாதிகளாக இருக்கிறார்கள். மனு தர்மம் என்றாலே தமிழர்களை கூறு போடுவது, சக்கலைய பல்ல பறைய வண்ணா நாசுவ
சாணா, இப்படி சாதிகளை பிரிப்பதுதான் மனு தர்மம். அந்த மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவனை எப்படி தமிழர் என்று நான் நினைக்க முடியும்? அவர்கள் பார்ப்பன விந்துக்கு பிறந்தவர்கள். அவருடைய பிறப்பே சந்தேகத்துக்குரியது. தமிழர்களை ஒழிக்க வேண்டும், தமிழர்களை எதிர்க்க வேண்டும், தமிழர்களை கலாச்சாரங்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று விரும்புகிற சங்கி சனாதன பார்ப்பனர்கள் சாதியை அழிந்துவிடக் கூடாது என்று பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற இந்த சனாதன கூட்டம் இப்பொழுது பாபர் மசூதிக்கு இடித்து முடித்த பிறகு இப்பொழுது திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறது. வட தமிழகம், தென் தமிழகம். முதலில் தென் தமிழகத்தை பாஜகவினர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை வைத்து அரசியலை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது காலங்காலமாக தொடரும். ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அந்த சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு சென்றார் என்றவுடன் கொளுத்தி போடப்பட்டது. அவன் தமிழன் தானே, தமிழனாக பிறந்தவர் தானே நவாஸ்கனி. தாழ்த்தப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களை இந்த பார்ப்பனர்கள் அரசர்களை பயன்படுத்தி சாதியாக பிரிக்கப்பட்டு அவன் ஒடுக்கப்படுகிறான், அடக்கப்படுகிறான், மதம் மாறுகிறான். முஸ்லீமாக கிறிஸ்துவனாக மதம் மாறுவதற்கு யார் காரணம்? இந்த 3% பார்ப்பனர்கள் தான் காரணம். இவர்களை இந்துக்கள் என்று சொல்லுகிறவர்கள் கண்டிப்பாக தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, மலையாளிகள் இந்துக்கள் அல்ல, வங்காளிகள் இந்துக்கள் அல்ல, ஆந்திராக்காரர்கள் இந்துக்கள் அல்ல. நீ இந்துவா மலையாளியா என்றால் நான் மலையாளி, எனக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு தேசியம் இருக்கிறது. இந்துக்களுக்கு தேசியமே இல்லை. இந்து என்பது 3% பார்ப்பனர்களால் வழி நடத்தப்படுகிற மதம். அவர்கள்தான் இந்துக்கள் என்று தமிழர்களை, மலையாளிகளை, வங்காளிகளை, கன்னடர்களை, இப்படி பல பேரை இந்து என்று ஒரு அடையாளத்துக்குள் நீங்க உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். இது நீண்ட நாள் தாக்கு பிடிக்காது. இந்து என்கின்ற கட்டமைப்பை உடைத்து கொண்டு வெளியேறுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. கர்நாடகா சுத்தூர் மடாதிபதிகள் எங்களை விட்டு விடுங்களையா, இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறோம் என்கிறார்கள். நீங்க தென் தமிழகத்தில் பால பிரஜாபதி அடிகள் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறோம், எங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி நீங்கள் அமித்ஷாவும் ஆட்சி அதிகாரமும் இரும்பு கரமங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்து மதத்தை நீண்ட நாள் தாங்கி பிடித்து விட முடியாது. இந்து மதம் என்பது ஒரு காலத்தில் கூடிய விரைவில் இந்த மக்கள் கல்வி அறிவு பெற பெற படித்த தலித் இளைஞன் யாரும் தன்னை இந்து என்று சொல்லிக் கொள்வதே இல்லை. காரணம், தான் தலித்தாக மாற்றப்பட்டுவதற்கு காரணமே இந்த இந்து மதம் தான் என்று உணர்ந்து கொண்ட காரணத்தினால் அவன் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறான். அம்பேத்கரை படிக்கிறான், இது ஜோதிபா புலேவை படிக்கிறான். இது காலத்தின் மாற்றம், கட்டாய மாற்றம். இவன் கல்வி அறிவு மறுக்கப்படுகிறது பார்ப்பன கும்பலால் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு. அதுவரை அவன் இந்துவாக இருப்பான். அவன் கல்வி அறிவு வந்த பிறகு நாம் எப்படி இந்து சனாதனத்துக்குள்ள ஒடுக்கப்பட்டோம் என்று அவன் சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்து மதத்தை விட்டு வெளியேறி விடுவான். இது வரலாற்றில் மிக விரைவில் நடக்கும். பல பேர், நீங்க ஒரிசா பாலுவை போன்றவர்களெல்லாம் புற்றுநோயில் கொல்லப்படலாம், பெருஞ்சத்தனார் புற்றுநோயில் கொல்லப்படலாம், நெல் ஜெயராமன் கொல்லப்படலாம், நம்மாழ்வார் கொல்லப்படலாம், காந்தி கொல்லப்படலாம், நேதாஜி கொல்லப்படலாம், ராஜீவ் காந்தி கொல்லப்படலாம். ஆனால் தமிழ் இனம், தமிழர் வரலாறு அது கொல்லப்பட முடியாது. அதே போன்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் கண்டிப்பாக அவர்கள் எழுச்சி அடைவார்கள். இந்து மதம்
உடைக்கப்படும், சனாதனம் உடைக்கப்படும், சாதி உடைக்கப்படும். இந்த சங்கிகள் உடைக்கப்படுகிற காலம் வெகு விரைவில் வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.